அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை, வளர்பிறை 30/7/2025. சஷ்டி திதி பின்னிரவு 2:42 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. அஸ்தம் நட்சத்திரம் இரவு 9:53 வரை. அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். சமநோக்கு நாள் மந்த யோகம் இரவு 9:53 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 முதல் 7:30 வரை. மதியம் 1:30 முதல் 3 வரை. மாலை 4 முதல் 5 வரை மற்றும் இரவு 7 முதல் 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கடக லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் புதன் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரனும் செவ்வாயும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவானுடன் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? வீடுமனை வாங்குவதற்கு முன்பணம் தர, மரக்கன்றுகள் நட, புது வாகனம் வாங்க, மருந்து தயாரிக்க, புது பதவி ஏற்க, சீமந்தம் செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, யோசித்து பேசுங்கள். வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு. வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல, வார்த்தைகளும் தான். ஆமாங்க, நாம் கிளம்பி போன பிறகு கூட நாம் சொன்ன சொல்லு, பேசின பேச்சு அதெல்லாம் வாழ்ந்து கொண்டே இருக்குங்க. வரலாற்றில் அதெல்லாம் இடம் பிடித்து கொண்டே இருக்குங்க. நம்ம உறவுக்காரங்க, நம்ம கூட இருக்கக்கூடியவங்க, அவங்க மனசில் அது பதிந்து கொண்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வாரிசுகளுக்கு அதை கொண்டு போய் கொடுப்பாங்க. இவர் இது மாதிரி சொன்னார் அப்படின்னு. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே பல முறை யோசித்து தான் பேசுவீங்க. உங்கள் வார்த்தையால் அடுத்தவங்களுக்கு வாழ்க்கை உண்டாகணுமே தவிர வாழ்க்கை கெடக்கூடாதுங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு எங்கும் எப்போதும் ஆக்கப்பூர்வமாக பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சந்திரன் தன்னுடைய சுயசாரத்திலேயே இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். மனசுக்குள்ளார ஒரு தெம்பு, ஒரு தைரியம் அதெல்லாம் வர ஆரம்பிக்கும். பேச்சிலையும் ஒரு கம்பீரம் இருக்குங்க. இல்லைன்னு சொல்லாமல் வரவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு எடுத்து கொடுப்பீங்க. பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். வீடு மனம் வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது, அதற்கெல்லாம் கூட வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனால் 7.5 சனி கையில் எதுவுமே தங்க விடாமல் பார்க்குது. ஏதாவது கொஞ்சம் எடுத்து வச்சாலும் அந்த பணமும் ஏதாவது ஒரு செலவில் அடிச்சுட்டு போயிடுதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறார், லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஒரு சொத்தை கொடுத்து இன்னொரு சொத்து வாங்கிறது, அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சுக்கிரன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால சகோதரன், அதாவது தம்பி தங்கை, அவங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் சுமூகமாக முடியும். தங்கைக்கு நல்ல வரணம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலை சுமைகள் அதெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சந்திரன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை அள்ளித்தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, உறவு என்பது பள்ளி படிப்போ பட்டப்படிப்போ அல்ல, அது வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடிய படிப்பாகும். அதனால் வாழ்நாள் முழுவதும் எல்லோரிடமும் அன்பு செலுத்துவோம். ஆமாங்க, உறவுக்காரங்க அமையறது எல்லாமே அங்காளி பங்காளின்னு நாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாமே முன்னாடியே விதிக்கப்பட்ட ஒன்று தாங்க. நம்மோட ஏதோ ஒரு வகையில் அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க முன்பிறவிலேயே. அதனால தான் நமக்கு அவங்கெல்லாம் உறவுக்காரர்களாக பங்காளிகளாக இரத்த பந்தங்களாக பிறக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் எப்பொழுதுமே எல்லோரையும் நேசிப்பீங்க. உறவுக்காரங்க அங்காளி பங்காளி எல்லோரிடத்திலும் தொடர்ந்து அன்பு செலுத்தக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். 2ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால இங்கீதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி குரு பகவானும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வெளி மாநிலத்திலேயும் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்காக விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, தைரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. ஏற்கனவே கொஞ்சம் கடன் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கியாவது அந்த சொத்தை வாங்கிடலாம், அல்லது இன்னும் கொஞ்சம் வீடு கட்டலாம், அல்லது வீட்டில் இன்னொரு தளம் இன்னொரு ஃப்ளோர் அமைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. புதன் உங்களுக்கு ஆதரவாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. உறவினர்களும் நண்பர்களும் தேடி பேசுவாங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் புதுசாக வர ஆரம்பிப்பாங்க. வேற்றுமொழி வாடிக்கையாளர்களால் இன்னைக்கு லாபம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி உத்தியோக ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால அலுவலகத்தில் உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். அதிகாரிகளும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவாங்க. கூட வேலை பார்க்குற சக ஊழியர்களோட மட்டும் சின்ன சின்ன முணுமுணுப்பு சலசலப்பு இருக்கும். அது மட்டும் அனுசரித்து கொண்டு போங்க. மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ஒரு உண்மை பல பொய்களால் தோற்கடிக்கப்பட்டாலும் ஒரு நாள் அந்த உண்மையானது எல்லா பொய்களையும் தோற்கடித்தே தீரும். எல்லா பொய்களையும் அழித்துவிட்டு இறுதியில் உண்மையே ஜெயித்து நிற்கும். ஆமாங்க, அதனால தாங்க யார் யாரோ என்னென்னவோ உங்களை பற்றி எல்லாம் வதந்திகளை கிளப்பி விடுறாங்க, விமர்சித்து பேசுகிறாங்க, சம்மந்தப்படாமலேயே உங்களை சம்மந்தப்படுத்துகிறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் சில நேரங்களில் பொறுமையாக தான் இருக்கீங்க. ஆனால் காலம் உருண்டு திரண்டு நீங்கள் நிரபராதி, உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் நேர்மையானவருங்கிறத நிரூபித்து கொண்டே இருக்குதுங்க. அதனால தாங்க யாராவது எதாவது பேசினா கூட பேசுகிறவங்க பேசிட்டு போகட்டும், நம்ம வேலையை பார்ப்போங்கிற முடிவோடு எங்கும் எப்பொழுதும் தனிப்பாதையில் சென்று வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் ஒளிரும் கிரகம் சூரியனோட உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். திட்டமிட்ட வேலைகளை சிறப்பாக முடித்து காட்டுவீங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. உறவினர்கள் நண்பர்கள் ஒரு சிலருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் இன்னைக்கு எல்லா வகையிலுமே சரியாகுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மையை தரக்கூடியவர் சுக்கிரன். அவர் உங்கள் ராசிக்குள்ளார் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் ஜென்ம குரு நடந்துன்னு இருக்கிறதுனால வேலை சுமை இருக்கும். சில நேரம் முன்கோபமாக பேசுவீங்க. கோபத்தை நாம் கண்ட்ரோல் பண்ணணுங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் இருக்கும். இருக்கிற வீட்லேயும் ஏதாவது ஒன்று பழுதாயிண்டே இருக்கும். ட்ரைனேஜி ப்ராப்ளம், எலக்ட்ரிக்கல் பிரச்சனை, இது மாதிரி ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்தவரை
வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். நல்லவங்க அறிமுகமாகுவாங்க. உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சனி பகவானை பார்க்க தொடங்கிட்டார். அதனால் உத்தியோகத்தில் ரகசியங்களை காப்பாற்றிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, எல்லாம் தெரிந்த மாதிரி பேசுபவர்களிடம் எதுவுமே தெரியாத மாதிரி நடந்து கொள்பவர் தான் புத்திசாலி. ஆமாங்க, சிலர் அவங்கள தெரியும் இவங்கள தெரியும் நான் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதேதோ கதை அளந்து விடுவாங்க, கதையாக கட்டுவாங்க. நீங்களும் அதெல்லாம் அப்படியே ஒன்றும் கண்டும் காணாமல் இருப்பீங்க. எங்கும் எப்போதும் யார் யார் எப்படியோ அவரவர்களுக்கு தகுந்தார் போல தன்னுடைய நடவடிக்கைகளையும் செயல்பாடுகளையும் மாற்றி அமைத்து கொள்ளக்கூடியதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய சந்திரன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. பிரபல யோகாதிபதி செவ்வாயோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த அந்த சொத்து பிரச்சனை இன்றைக்கி பேசலாம், நல்ல தீர்வு கிடைக்கும், ஒரு முடிவுக்கு வருவாங்க. சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சுமூகமாக பேசி முடிவெடுக்கலாம். அப்படியே வழக்குன்னா கூட உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்குங்க. அதே மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு மனை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சிலர் முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசியிலேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சின்னதாக உடல் உஷ்ணம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். பாதகாதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். வீடு மனை சொத்து விவகாரங்கள் நல்ல விதத்தில் முடியும். புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் வெளிநாடு வெளிமாநிலம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன வேலை சுமைகள் அதெல்லாம் இன்றைக்கி குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகும். மகளுடைய கல்யாண விஷயமாகவும் நல்ல பொருந்துற ஜாதகம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி மட்டும் இல்லாமல் போயிருந்தால் வாழ்க்கை என்பது சுமக்க முடியாத மிகப்பெரிய சுமையாக இருந்திருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சிரித்த முகத்தோடு இருப்பீங்க. நண்பர்கள் உறவினர்கள் ஏதாவது நகைச்சுவையாக சொல்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் விழுந்து விழுந்து சிரித்து அவங்கள நீங்கள் மதிப்பீங்க. அது மட்டும் இல்லை, யாராவது சோகமாக கொஞ்சம் சோர்ந்து போய் உங்ககிட்ட ஏதாவது வந்தாலும் கூட அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவதோடு மட்டும் இல்லாமல் அவங்க சிரிக்கிற மாதிரி சில சம்பவங்களை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துவதிலும் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் எல்லோரிடமும் சகஜமாக பேசுவீங்க, பழகுவீங்க, சாதுரியமாகவும் பேசி சில முக்கியமான வேலைகளை முடிப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் கிடைக்குங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. ஆனால் உங்கள் ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. நெஞ்சு வலி, கழுத்து வலி, கால் வலின்னு ஏதாவது ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குதே
அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. கண் திருஷ்டி ஓமலும் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் காவல் தெய்வங்கள், வன தெய்வங்கள், ஐயனார், முனீஸ்வரர், கருப்பு, இந்த மாதிரி காவல் தெய்வங்களையும் நீங்கள் வணங்குறது ஒரு வகையில் உங்கள் ஆரோக்கியத்துக்கு நலமாக இருக்குங்க. அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கிறதுனால அப்படி இப்படின்னு உங்களை பற்றி ஏதாவது பேசுவாங்க. நல்ல விதமாக பேசுனா பரவாயில்லைங்க, தப்பு தப்பாக பேசுகிறாங்களே அதை நினச்சி பார்க்கும்போது பிபிஎல்லாம் ஏறுதே, நான் எந்த பாவத்தையும் கண்ணில் காணலை, ஆனால் என்னை போய் இது மாதிரிலாம் சொல்கிறாங்களேன்னு சில நேரங்களில் நீங்கள் ரொம்ப குழம்புவீங்க. இதுக்கு பேர் தான் அஷ்டமத்து சனி. இல்லாதையும் பொல்லாதையும் நம்ம பேரை சொல்லி தூத்தி விடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதான் அஷ்டம சனி. அதுக்கெல்லாம் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு கொஞ்சம் பொறுத்து இருந்தீங்கன்னா அப்புறம் சனி பகவானே அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுருவாருங்க. வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகளாலும் செலவுகள் கொஞ்சம் இருந்து கொண்டிருக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் லாபம் இருக்குதுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, நான் இளைஞனாக இருந்த பொழுது எல்லாம் எனக்கு தெரியும் என்று நினைத்தேன். கொஞ்சம் வயதான போது கொஞ்சம்தான் எனக்கு தெரியும் என்று நினைத்தேன். ஆனால் முதிர்ச்சி அடைந்த பிறகுதான் எதுவும் நமக்கு தெரியாது என்பதனை உணர்ந்தேன். ஆமாங்க, இதுதாங்க வாழ்க்கை. ஆரம்பத்தில் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இருக்கிறோங்க. ஆனால் போக போக தான் தெரியுது உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளவோ நடப்புகள் இருக்குது. ஆனால் நமக்கு தெரிஞ்சது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எங்கும் எப்பொழுதும் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருந்தாலும் எதுவும் தெரியாதது போல அடக்கமாக அமைதியாக இருந்து காய் நகர்த்துவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் சோர்வு களைப்பு இருக்கும், வேலை சுமையும் இருக்கும், யாரும் நம்மளை புரிஞ்சிக்கலையேங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும். திடீர்னு ஒரு முன்கோபம் லேசாக எட்டி பார்க்கும். ஏன்னா நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. சந்திரன் தான் உப்புக்கு உரிய கிரகம். அதனால் சாப்பாட்டில் இன்னைக்கு கொஞ்சம் உப்பை குறைச்சிக்கிட்டிங்கன்னா கூட கொஞ்சம் ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கலாம். இரத்த அழுத்தமும் கொஞ்சம் சீராகவும் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் விலகி இன்றைய தினம் ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த மாதிரியே இன்றைக்கி வேலைகள்லாம் முடியும். விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைய தினம் வியாபாரமும் கொஞ்சம் சுமாராக இருக்கும். உத்தியோகத்தில் கூட சின்ன சின்னதாக விவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால வேலையாட்கள் வாடிக்கையாளர்கள்ட்ட இன்றைக்கி கொஞ்சம் அன்பாக பேசிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிக்க வேண்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அடுத்தவங்க குடும்ப விஷயத்திலேயும் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எதிரியை ஆடவிட்டு அமைதியாக வேடிக்கைப்பார். ஆத்திரத்தில் தானாக அதிகமாக ஆடி அதிகமாக பேசி தாமாகவே எல்லாவற்றிலும் மாட்டிக்கொள்வார்.
ஆமாங்க, அதுதாங்க உங்கள் ராஜதந்திரம். எதிரி கத்தும் பொழுது பெருசாக கூக்குரல் இடும்போதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே விட்டுருவீங்க. நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறத பார்த்து அவருக்கு இன்னும் கோபம் அதிகமாகும். அப்புறம் அதில் அவரே விழுந்து விடுவார். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எதிர்ப்புகள் வந்தாலும் ஏழ்மை வந்தாலும் எது வந்தாலும் எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் இறைவன் பார்த்து கொள்வார், இதுவும் கடந்து போகுங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, செலவு தாங்க அதிகமாகிட்டே இருக்குது. 9ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கிறாரு. ஒன்றும் பெருசாக இது வரைக்கும் தூக்கி தரவே இல்லை. 9ங்கிறது பாக்கியம். பாக்கியம்ங்கிறது பணவரவெல்லாம் தரக்கூடிய இடம். அதில் உட்கார்ந்து கூட நமக்கு எதுவும் இன்னும் செய்ய மாட்டேங்கிறாரேங்கிற மாதிரியான எண்ணங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. இப்போ தான் உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்தை விட்டு விலகி 9வது வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டார். அதனால் இனிமேல் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. சூரியனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வேலை தேடின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு சிலர் சொந்தமாக தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி செல்வாக்கும் அதிகரிக்குங்க. புதன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் அதிகாரிகளை போய் பார்க்கலாம். அதெல்லாம் சாதகமாகவே முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. 5ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தும் சாப்பிட வேண்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்க பாருங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. நாம் எவ்வளோ உண்மையாக நம்ம நியாயமான விலையில் விற்கிறோம். ஆனால் நம்மளை யார் புரிஞ்சுக்கிறாங்க? கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. வேலை சுமை இருந்தாலும் அதிகாரிகளுடைய அந்த ஆறுதலான வார்த்தைகள் உங்கள் மனசுக்கு அமைதியை கொடுக்கக்கூடியதாகவே இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக ஒரு டென்ஷன் இருக்கும், வேலை சுமையும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அறிவும் புத்திசாலித்தனமும் அதிக புகழை அள்ளித்தரும். ஆனால் நல்ல நடத்தையே உங்கள் மீது அளவு கடந்த மரியாதையை அள்ளி கொடுக்கும். ஆமாங்க, அறிவு புத்திசாலித்தனம், அதுக்கடுத்தது மிகப்பெரிய நல்ல அணுகுமுறை, ஆளுமைத்தன்மை, இதெல்லாம் புகழதாங்க தேடி கொடுக்கும். ஆனால் நல்ல நடத்தை இருக்கு இல்லைங்களா? ஒருத்தவங்க நல்ல விதத்தில் நடந்துக்கிட்டாங்கன்னா, நல்ல ஒழுக்கமாக இருக்கும் பொழுது, நல்ல நடத்தையோடு இருக்கும்போது அது நம்ம மேலே இருக்கிற மரியாதையை அதிகமாக்கி கொண்டே போகுங்க. எங்கும் எப்பொழுதும் புகழ்பட வாழ்வதோடு மட்டுமல்லாமல் நன்னடத்தையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயோட பாக்யாதிபதி சந்திரனும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மனசில் சின்னதாக ஒரு தெம்பு, தைரியம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்மால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தைரியமும் நிம்மதியும் வர ஆரம்பிக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிடுசிடுப்புகள் அதெல்லாம் சரியாகி இன்றைய தினத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு கலகலப்பு, அதையும் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வண்டி வாகனத்தை இயக்கும்போது, ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி தாய் வழி உறவினர்களால் செலவுகள் இருக்குங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால
பிள்ளைகளுடைய படிப்பு திருமண விஷயத்தில் ரொம்ப குறுக்கிட வேண்டாங்க. ஏன்னா அவங்க தான் எதிர்காலத்தில் எல்லாத்தையும் எதிர்கொள்ள போகிறாங்க. அதனால் அவங்க போக்கில் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது ஒரு வகையில் நலமாக இருக்குங்க. 8ஆம் இடத்துல குரு பகவானுடன் சுக்கிரன் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குங்க. லாபமும் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோக ஸ்தானாதிபதியும் பலமாக இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தாங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் வேலை சுமைகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் வெற்றிகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, எதிர்பார்க்கும் நேரத்தில் எதிர்பாராததை கொடுப்பது தான் வாழ்க்கை. ஆமாங்க, நாம் ஒன்று திட்டமிடுவோம், ஆனால் வேறு ஒன்று நடக்கும். இறைவன் ஒன்று நினைப்பார். அதனால தான் முயற்சி பண்ணுறது நம்முடைய கடமை, ஆனால் முடிவு இறைவனுடையது என்று சொல்லிக்கொண்டு எங்கும் எப்பொழுதும் எல்லாம் அவன் செயல் என பூரணமாக இறைவனுடைய திருப்பாத கமலங்களில் சரணடைவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல சந்திரனுடன் செவ்வாய்ங்க. பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் 10ல் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். நல்ல நிறுவனத்தில் அவங்க போய் சேருவாங்க. பரவாயில்லைங்கிற அளவுக்கு நல்ல சம்பளமும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி மகனுக்கு நீங்கள் மணமகள் தேடின்னு இருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூர்வீக சொத்து விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தைரியமாக நீங்கள் அதை எடுக்கலாம். அந்த பிரச்சனை எல்லாமே ஒரு தீர்வு, ஒரு முடிவுக்கு வருங்க. உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. அதே மாதிரி தாய் வழி உறவினருடன் இருந்து வந்த பகைமை எல்லாமே மாறி ஒரு சந்தோஷமும் இன்னைக்கு எட்டி பார்க்குங்க. உங்களுடைய ராசியை குரு பகவானும் சுக்கிரனும் போட்டி போட்டுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால முகத்தில் ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும், ஒரு நிம்மதி தெரிய ஆரம்பிக்கும், பேச்சில் ஒரு கம்பீரமும் வெளிப்பட்டு கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஏன்னா லாபாதிபதி சுக்கிரன் நல்லா இருக்கார். அப்படி இருக்கிறதுனால திடீர் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் சரியாகும். உங்களுக்கு வர வேண்டிய சம்பள பாக்கி தொகை, நிலுவத் தொகை அதெல்லாம் இன்றைக்கி கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. ராகு வலுத்து இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க, வேற்று இனத்தை சார்ந்தவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அதே போல் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பரிசு பிறர் நம்மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைகள்தான். ஆமாங்க, நாம் எப்படி வேணாலும் இருக்கலாங்க. பணம் படைத்தவர்களாக இருக்கலாம், குணம் படைத்தவர்களாக இருக்கலாம். ஆனால் அடுத்தவங்க நம்மளை நம்பணுங்க. அவர் நல்லவருங்க, அவர் சொன்னால் செய்வாருங்க, அவரை நம்பி நம்ம எவ்வளோ நாளும் கொடுக்கலாங்க, வாங்கலாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்ம மேலே வைக்கிறாங்க இல்லைங்களா? அதுதாங்க ரொம்ப விசேஷம். அதனால தாங்க அடுத்தவர்கள் தன்னை நம்பும்படி தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக சீரிய பாதையில் அமைத்து கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவுகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து பாடாப்படுத்தினார். 10 ரூபாவோட கையில் தங்க முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் தொடச்சி தூக்கி போட்டார். ஆனால் அப்படிப்பட்ட செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு வந்ததுனால இனிமேல் அந்த படபடப்பு குறையும், இரத்த அழுத்தம் பிபி கொஞ்சம் குறையும், சகோதரங்களுடன் இருந்து வந்த சண்டை சச்சரவெல்லாம் மாறி ஒரு சந்தோஷமான அமைதியான சூழ்நிலையை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் சுக்கிரன் 6வது வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டார்.
பிள்ளைகளை நினச்சி நீங்கள் உருகிக்கிட்டே இருக்கீங்க. அவங்களுக்கு காலாகாலத்தில் நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சம்பளத்தில் அவங்க போய் உட்காரணும், நல்ல இடத்துல திருமணம் முடியணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நீங்கள் ஆதங்கப்பட்டு இருக்கீங்க. அந்தளவுக்கு அவங்கள நினச்சி நீங்கள் ஆதங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பிள்ளைங்க உங்களை விட புத்திசாலியாக இருப்பாங்க. அதனால் சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது, எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்கும், அதிகாரிகள் மதிக்கும்படியும் நீங்கள் நடந்து கொள்வீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவுகளும் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, கடலில்தான் கலக்கப் போகிறோம் என்று தெரிந்திருந்தாலும் நதிகள் தங்களுடைய பயணத்தை ஒருபோதும் நிறுத்துவதில்லை. நதியாக இருக்கும் வரை குடிநீர், கடலில் கலந்த பிறகு மழை நீர். ஆமாங்க, அதுதாங்க உண்மை. வாழ்க்கையில் எது தெரிஞ்சிருந்தாலும், வசதி வந்திருந்தாலும், வசதி இல்லாதப்ப எப்படி ஓடி ஓடி உழைச்சிங்களோ அதே மாதிரி வசதியான பிறகும் உழைத்து கொண்டே நீங்கள் இருப்பீங்க. மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கணும். நாம் மட்டும் சாப்பிட்டா போதாது, நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, நம்மால் 4 குடும்பம் வாழணும், நம்மால் 4 குடும்பம் சாப்பிடணும், நம்மளை வாயார வாழ்த்தணுங்கிற கொள்கையோடு எங்கும் எப்பொழுதும் உழைத்து முன்னேறுவதோடு மட்டுமல்லாமல் உழைச்சதை மற்றவங்களுக்கு மனசோட, நல்ல மனசோட தான தர்மம் செய்யக்கூடியதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்குது, டென்ஷன் இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். முக்கியமான சில பொறுப்புகளை அடுத்தவங்களை நம்பி நீங்கள் அனுப்பக்கூடாது. சில பொறுப்புகளில் நீங்களே நேரடியாக தலையிடுறது ரொம்ப நல்லதுங்க. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. பணப்பட்டுவாடா விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. புது வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகமாகி கொண்டே போகுங்க. ஆனாலும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் இன்னைக்கு முன்ன பின்னதாங்க இருக்கும். அதே மாதிரி வேலையாட்களால் தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்குது, பார்த்து கொண்டு போகிறது நல்லது. உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்து கொண்டே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னாலும் ஏதேனும் ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமாக மறைத்து வைத்திருக்கும். ஆமாங்க, அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதுங்க. என்னதான் நாம் இப்போ எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் அடுத்தது நமக்கும் ஒரு நல்ல காலம் வராமல் இருக்காது. நல்லது நமக்கு செய்யாமல் இறைவன் நம்மளை விட மாட்டார். இப்படியே நம்ம காலம் போயிடாது. நமக்கும் ஒரு நல்ல காலம் இருக்குதுன்னு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு எனக்கும் நல்ல காலம் உண்டுங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் நேருக்கு நேராக பார்க்குறாருங்க. அழகு இளமை ஒரு பக்கம் இருக்குங்க. வேலை சுமையும் அதிகமாயிட்டே போகுதுங்க. பொறுப்புகளும் அதிகமாயிட்டு இருக்குது. எல்லாரும் உங்களை தான் நம்பி இருக்கேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்க?
இறைவனை தான் நம்பியிருக்கீங்க. அதனாலேயே சில நேரங்களில் எல்லா பொறுப்புகளும் நம்ம தலையிலேயே வந்து விழுதே அப்படின்னு நினச்சி பார்க்கும்பொழுது லேசாக ரத்த அழுத்தம் பிபி அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா எல்லா கடமையும் நாம் வந்து நல்ல விதத்தில் செய்து முடிக்கணுமே அப்படிங்கிற ஒரு அக்கறை இருக்குது இல்லைங்களா, அது ஒரு மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும். குலதெய்வ கோவிலுக்கு போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து 7ஆம் இடத்துல சந்திர மங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால மனைவிக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால பசிக்குது, ஆனால் சாப்பிட முடியல, சாப்பாடு பிடிக்க மாட்டேங்குது. வெளியில் கொஞ்சம் போய் சாப்பிட்டு வந்தால் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கு பிறகு வயிறு ஒரு மாதிரி ஆகுது. இப்படியே தான் வாழ்க்கை ஓடின்னு இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரம் இன்னைக்கு பரபரப்பாக இருக்கும், லாபம் தரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள், பிரச்சனைகள் அதெல்லாமே சரியாகி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கீங்க. அந்த உத்தியோகத்தில் உங்களுக்கு பெரிய பொறுப்பு தேடி வரணும், ப்ரொமோஷன் கிடைக்கணும், தலைமை பதவி உங்களை தேடி வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த அற்புதமான கோவிலுக்கு நீங்கள் போய் வந்தாலே போதுங்க. ஒரு அரசியல் கட்சியில் இருக்கீங்க, அதில் மாவட்ட அளவில் ஏதாவது ஒரு செயலாளர் பதவி கிடைக்கணும், அல்லது தலைமைக்கு கொஞ்சம் நெருக்கமாகணும், அல்லது வந்து சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும். இந்த மாதிரி ஒரு சவாலான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்கணும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் போய் வாங்க. பொதுவாக குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். பொதுவாக வந்து மலை மேலே ஏறி தான் நாம் போய் முருகப்பெருமானை வணங்குவோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முருகன் வந்து மலைக்கு கீழே போய் நீங்கள் வணங்க வேண்டியதாக இருக்குது. போன உடனே ஒரு முருகன் இருக்கிறாரு, அவரை நீங்கள் கும்பிடலாம். அவருக்கு கீழே அந்த தலத்துக்கு கீழே போனீங்கன்னா இன்னொரு முருகனை நீங்கள் கும்பிடலாங்க. மன்னர் ஒருவர் காட்டுக்கு வேட்டையாட செல்கிறார். வேட்டையாடி கொஞ்சம் களைப்படைகிறார். அங்கே வந்து ஒரு சுனை இருக்குது. அந்த சுனை நீரை எடுத்து அருந்துகிறார். அப்படியே கண்ணயர்ந்து போகிறார். அப்போ வந்து முருகப்பெருமான் கனவிலே தோன்றி இந்த சுனைக்கு அருகிலேயே எனக்கு ஆலயம் எழுப்பு அப்படின்னு கட்டளை இடுகிறார். உடனே முருகபக்தனான அந்த மன்னரும் வந்து இந்த சுனைக்கு அருகிலேயே ஒரு முருகப்பெருமானை வந்து வழிபட்டு, அதாவது முருகப்பெருமானை வந்து கோவில் அமைத்து வழிபட்டு வருகிறார். காலப்போக்கில் அந்த கோவில் வந்து கொஞ்சம் பின்னமடையுது. அருள்மிகு திருமுருக கிருபானந்த வாரியார் 1979 அந்த கோவிலுக்கு செல்லும் பொழுது அந்த பழைய சிலையை அகற்றிவிட்டு புதிதாக முருகப்பெருமானை வைத்து வழிபடும் முடிவெடுக்கிறார். ஆனால் அந்த பழைய சிலை, அந்த மன்னன் வடித்து வைத்த அந்த சிலையை அகற்றவே முடியலை. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, நகர்த்தவும் முடியல, அகற்றவும் முடியலை. இன்றைக்கும் போனீங்கன்னா அந்த முருகப்பெருமான் அங்கே தான் இருக்கிறார். அதனால தான் அந்த முருகப்பெருமான் இருக்கும்போதே இன்னொரு முருகப்பெருமானை வைத்து ஆலயம் அமைத்து வழிபடுறாங்க. இந்த புதிதாக அமைக்கப்பட்ட மேல் தட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய அபிஷேக நீர் எல்லாமே ஒரு சின்ன துவாரம் மூலமாக கீழே இருக்கிற முருகப்பெருமானுக்கும் சென்றடைகிறது. அப்போ 2 முருகப்பெருமான் இங்கே வந்து காட்சி கொடுத்துருக்காங்க. இந்த கோவில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கோவிலாக இருக்குதுங்க. இங்கே வள்ளி தீர்த்தம் கிணறு வடிவில் இருக்கிறதுனால இங்கே இந்த ஏரியாவுக்கு
மலைக்கேணி அப்படின்னு ஒரு பேரும் இங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அழகாக காட்சியளிக்கிறார். கருவறையில் முருகப்பெருமான் குழந்தை வடிவத்தில் இங்கே அழகாக காட்சி கொடுத்துருக்கார். வலது கையில் வந்து தண்டம் ஏந்தி கிரீடத்துடன் ராஜ அலங்காரத்துடன் இங்கே வந்து காட்சி கொடுத்துருக்கார். அதே மாதிரி முருகனுடைய சன்னதிக்கு இருபுறமும் வள்ளி தெய்வானை வந்து இங்கே வந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு போனால் பல பிரச்சனைகள் தீருங்க. தலைமை பதவி தேடி வரும், பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தெய்வானை தீர்த்தத்திலே நீங்கள் நீராடி ஸ்ரீ தெய்வானையை வணங்கும் பொழுது திருமணம் சீக்கிரம் கூடி வரும், குழந்தை பாக்கியம் அதெல்லாமே சீக்கிரமாக கிடைக்கும். இப்படி அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் கோவிலாக இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. இங்கே ஒரு முறையாவது நீங்கள் போய் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். குடும்பத்திலேயும் ஒரு சந்தோஷத்தை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே வெற்றியும் உங்களுக்கு தேடி வருங்க. சூரசம்ஹார திருவிழா திருச்செந்தூரிலே அறுபடை வீடுகளில் நடைபெறுவது போல் இங்கேயும் வந்து அந்த 6ஆம் நாள் திருவிழா ரொம்ப சிறப்பாக இங்கே வந்து விமர்சையாக கொண்டாடப்படுகிறதுங்க. அதனால் இந்த பழமையான திருக்கோவில் சக்தி வாய்ந்த முருகப்பெருமானாக இவர் வந்து காட்சி கொடுத்துட்டுருக்காருங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருக்கோவில் எங்கே இருக்குன்னா திருமலைக்கேணி அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்குங்க. இந்த திருமலைக்கேணி அப்படிங்கிற ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து ஒரு 23 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அருமையான திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. அதனால் இந்த திருமலைக்கேணி அதாவது திருமலைக்கேணி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானை நீங்கள் ஒரு முறை தரிசனம் செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தேவைகள் என்னவோ அதெல்லாமே வந்து தேடி வந்து நடக்கும். உங்களுடைய என்னென்ன வேண்டுதல்களோ அதெல்லாம் நிச்சயமாக நிறைவேறுங்க. புது வேலை கிடைக்கவும், இருக்கிற வேலையில் பதவி உயர்வு கிடைக்கவும், தலைமை பதவியை தக்க வைத்து கொள்ளவும் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியரை திருமலைக்கேணி அப்படிங்கிற ஊரில் எழுந்தருளிக்கக்கூடிய ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிகளை சென்று தரிசனம் செய்வோம். அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சஷ்டி திதி நன்னாளாகிய இன்றைய தினத்தில் எல்லாம் அல்ல ஸ்ரீ முருகப்பெருமானின் திருவருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.